ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ப்ளம்பிங்கோட மாடலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் செப்பரேட் சர்வீசஸ் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது, அதெல்லாம் ஒரே ஃபைலில் லிங்க் பண்ணிவிட்டு ஸோ அதில் எப்படி கிளாஸ் டிடெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. இதுக்காக நான் ஒரு சாம்பிள் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ 3D ஃபைல் வியூ இப்போ பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுல ஸோ இதில் HVAC டக்டிங் இருக்குது அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் இருக்குது. இதில் நான் மேனுவலாக வந்து கொஞ்சம் கிளாஸஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ வந்து டக்ஸோட லெவல் வந்து இப்போ ஆஃப்செட் வேல்யூ வந்து அதிகப்படுத்துகிறப்போ வந்து கொஞ்சம் கிளாஸ் ஆகிரும் சரிங்களா. இது கிளாஸ் இல்லாமல் பண்ண ட்ராயிங் தான். நான் கொஞ்சம் கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி அந்த கிளாஸை வந்து இல்லாமல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ப்ளம்பிங் அண்டு டக்டிங் எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன் சரிங்களா. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்படி இனிஷியல் செட்டப்பில் இருந்து போகிறது, எப்படி லிங்க் பண்ணுறது, ஒவ்வொரு சர்வீஸ் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ வந்து அதோட வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டி, அதாவது ஃபைலோட கெப்பாசிட்டி வந்து சின்னதாக இருக்கும். அப்போது சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போது ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகாது. ஸோ அப்போது ஹியூஜ் ப்ராஜெக்ட் ஹைரைஸ் பில்டிங்காக இருக்குது, ஃபைலோட கெப்பாசிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற பட்சத்துக்கு சிஸ்டம் ஆல்ரெடி ஸ்லோவாயிரும். அது போக பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதனால் டைம் தான் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால அது எப்படி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் கிளாஸ் டிடெக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த ப்ராஜெக்டில் இது வந்து ஓவரால் ப்ராஜெக்ட். இதில் வந்து ஆர்கிடெக்சர் ஃபைல் இருக்குது. எனக்கு தேவையில்லாத ஸ்கோப் பாக்ஸஸ் அந்த மாதிரி உள்ள வியூஸ் மட்டும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் போய்க்கிறேன். ஸோ விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் ஸோ அனோட்டேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து தேவையில்லாத எல்லாத்தையுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பைப்பிங்கில் போகிற செக்ஷன் பாக்ஸஸ் வேண்டாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் தெரிகிற மாதிரி வியூ ரேஞ்ச் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஓரியன்டேஷன் கரெக்டாக வச்சுட்டு எந்த ஃப்ளோர் வேணுமோ அந்த ஃப்ளோர் மட்டும் கிராப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ஃப்ளோர் மட்டும் எடுத்துட்டேன். இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற சரிங்களா. இப்போ நான் ஐஎஃப்சியில் இருக்கிற மாதிரி இந்த சர்வீஸ் எல்லாமே மாடல் பண்ணியாச்சு சரிங்களா. நம்ம வந்து இதை கோஆர்டினேஷன் பண்ண போகிறோம். ஸோ கோஆர்டினேஷன் பண்ணிவிட்டு அதில் கிளாஸ் டிடெக்ஷன் வந்து பார்க்கணும் சரிங்களா. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கொலாபரேட்டில் இன்டர்ஃபரன்ஸ் செக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ரன் இன்டர்ஃபரன்ஸ் செக் இருக்கும். அது கொடுங்க. அது கொடுத்த உடனே நமக்கு அது ஒன்று டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நிறைய சர்வீசஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. இப்போது ஒரு சர்வீஸ்லேருந்து இன்னொரு சர்வீஸுக்கு கிளாஸிஃபிகேஷன் வந்து இப்படி பண்ண முடியாது. இப்போது நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏசிக்கும் ப்ளம்பிங்க்கும் பண்ணணும், இப்போ ஃபயர் ஃபைட்டிங்கும் ஏசிக்கும் பண்ணணும், அந்த மாதிரினா அப்படி பண்ண முடியாது சரிங்களா. இப்போது அப்படி ஒரு காமனாக நம்ம பண்ணுறது கஷ்டம் சரிங்களா. இப்படி காமனாக பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு செப்பரேட் ஃபைல்ஸாக இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும் சரிங்களா. முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ சின்ன ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஒரே ஃபைல்லே ட்ராப் பண்ணிடுவோம், மாடலிங் பண்ணிடுவோம். ஸோ ஹியூஜ் ப்ராஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் செப்பரேட் ஃபைல்ஸ், செப்பரேட் கொலீக்ஸ் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு காமன் ஃபைலில் லிங்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் டிடெக்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோம் சரிங்களா. இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு இது லெஃப்ட்டில் பாருங்கள், ரிவீட் லிங்க்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆர்கிடெக்சர் இருக்குது, ஸோ HVAC இருக்குது, ஸ்ட்ரக்சரல் இருக்குது அண்ட் MEP இருக்குது சரிங்களா. எல்லாமே லிங்க் ஆகி இருக்குது சரிங்களா.
ஸோ இது எப்படி லிங்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் ஃபைல். ஸோ அதில் தான் ஸ்ட்ரக்சரல் இருக்குது, ப்ளம்பிங் இருக்குது, HVAC இருக்குது, ஃபயர் ஃபைட்டிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, அண்ட் ஆர்கிடெக்சர் ஃபைலும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த எல்லா ஃபைல்ஸையும் லிங்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ண ஒரு ஃபுல் செட் ஆஃப் ட்ராயிங் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ ஃபயர் ஃபைட்டிங்கோட ட்ராயிங்கை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அது வந்து நியூ ட்ராயிங்காக தான் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே ஸோ லெஃப்ட்டில் ரிவிட்டோட லிங்க்ஸில் பாருங்கள். இப்போ 3D எடுத்துக்கிறேன். 3D எடுத்தோம் அப்படின்னா ஜூம் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 3D பார்க்குறப்ப ஸோ இந்த வியூ தான் கிடைக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இதில் லெஃப்ட் சைடு பாருங்கள், ரிவிட் லிங்க்ஸில் வந்து எதுவுமே லிங்க் ஆகலை. சரிங்களா? ஸோ ஆர்கிடெக்சர் லிங்க் ஆகலை, எலக்ட்ரிக்கல் HVAC எதுவுமே லிங்க் ஆகலை. சரிங்களா? ஜஸ்ட் அதை நான் ரீலிங்க் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்காக ஆர்கிடெக்ட் ஃபைலை ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரீலிங்க் கொடுத்து இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஆர்கிடெக்ட் ஃபைல் வந்து இதில் லிங்க் ஆகிடும். லிங்க் ஆன உடனே அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் வந்து இது கூட மெர்ஜ் ஆகி நமக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே, இதை க்ளோஸ் கொடுக்குறேன். லோடாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி ஃபைல் கெப்பாசிட்டி. சரிங்களா? நான் லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ப்ளம்பிங் ஃபைலை லோட் பண்ணுறேன். ஸோ ரீலோட் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளம்பிங் ஓகே. சரிங்களா? நம்ம செப்பரேட்டாக பண்ண ஃபைலோட சைஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபைல் கெப்பாசிட்டி ரொம்ப ஹையர் ஆயிரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகும், சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு தவிர ஹை எண்ட் சிஸ்டம் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபயர் ஃபைட்டிங் பைப்பும் இப்போ விசிபிளாக இருக்குது. ஸோ ப்ளம்பிங் பைப்பும் விசிபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ சிங்கிள் செலெக்ஷன் தான் இருக்குது. சரிங்களா? ஃபயர் ஃபைட்டிங் பைப் அதோட அவுட்டர் லெவலில் பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது ப்ளம்பிங் பைப். சரிங்களா? இப்போ கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த 2 சர்வீஸ் மட்டும் கிளாஸ் எடுக்கணும்னா நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகே, மேக்ஸிமம் ஹைரேஸ் பில்டிங்காக இருந்தது அப்படின்னாலே ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மெம்பர்ஸ் அதிகமாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ HVAC செப்பரேட் பர்சனாக ஒர்க் பண்ணுவாங்க, அண்ட் ப்ளம்பிங் செப்பரேட் பர்சன் ஒர்க் பண்ணுவாங்க, ஃபயர் ஃபைட்டிங் செப்பரேட் பர்சன் ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த சேம் எல்லா ஃபைலையுமே லிங்க் பண்ணி சிங்கிள் ஃபைலாக கொண்டு வந்து மாடலிங்கில் கிளாஸ் டெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபைலில் தான் இன்டர்ஃபரன்ஸ் செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ கொலாபரேட்டில் இன்டர்ஃபரன்ஸ் செக்கில் ரன் இன்டர்ஃபரன்ஸ் செக் இருக்கும். சரிங்களா? நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இன்டர்ஃபரன்ஸ் செக்கில் ஸோ என்னென்னலாம் செக் பண்ணுறோம்னா ஸோ கரண்ட் ப்ராஜெக்ட்டில் ஏர் டெர்மினல்ஸ் இருக்குது, டக்ட் அக்சசரிஸ் இருக்குது, டக்ட் ஃபிட்டிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குது. சரிங்களா? ஸோ கேட்டகரி 1 கேட்டகரிஸ் ஃப்ரம்னு இருக்கும். சரிங்களா? ஸோ 2 கேட்டகரிஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ கிளாஸஸ் வந்து 2 இது பண்ணணும். ஸோ லெஃப்டில் டக்ட்டுக்கு பண்ணணும் அண்ட் டக் ஃபிட்டிங். ஸோ டக்ட் அக்சசரிஸ் இது 3க்கு எடுத்துக்கிறேன். ஸோ டக் ஃபிட்டிங், டக்ட் அக்சசரிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பைப் ஃபிட்டிங், பைப்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த 2 ஃபைலுக்குமே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா ஸோ ஸ்ட்ரக்சரல் கிளாஸஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். பிகாஸ் ஏதாவது பீமுக்குள்ளே நம்ம டக்ட் ரன் பண்ணியிருக்கோமா, பீமுக்குள்ளே ஏதாவது பைப் ரன் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸோ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற சர்வீசஸ்க்கு இடையில் உள்ள கிளாஸஸ் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரைட் சைடில் உள்ள பாருங்கள். ஸோ இப்போது இது எல்லாமே லிங்க் ஃபைல்ஸாக இருக்கும். ஸோ இதில் ஸ்ட்ரக்சரல் ஃபைல்ஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். அதில் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங், ஸ்ட்ரக்சரல் காலம் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதில் ஸ்ட்ரக்சரல் ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபைலில் நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள் ST00 சரிங்களா?
சேம் டக்ட் ஃபிட்டிங், டக்ட் ஆக்சசரிஸ், டக்ட்ஸு, டக்ட் பைப் ஃபிட்டிங், பைப்பு அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபைலில் ஸ்ட்ரக்சரல் காலம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் இது ரெண்டுக்கும் கம்பேரிஷன் பண்ணி இதெல்லாம் கிளாஷஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கிளாஷ் ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்கலி ரிப்போர்ட்டாக வந்துடும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லி எல்லா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அது கீழே பாருங்கள். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங், டக்ட்ஸ், ஆக்சசரிஸில் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது, ஸோ டக்டில் எங்கே இருக்குது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கீழே வந்துடும். ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற டிராயிங் மேலே வந்து சின்னதாக ஹைலைட் ஆகி காமிக்கும். ஸோ அந்த இடங்கள் வந்து ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே ஸோ இந்த மாதிரி ஹைலைட் ஆகிருப்பாருங்க. ஸோ சின்னதாக வந்து ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஏரியாஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம ஃபைன் பண்ணுறது நமக்கு அது எங்கே இருக்குன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ அது ஒரு HTML ஃபார்மேட்டில் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அதை 11 ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகிற மாதிரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவாக மென்ஷன் ஆகி வந்துடும். அந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சி கிளாஸஸ் வந்து எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ரிப்போர்ட் வச்சு தான் கிளாஸஸ் வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ 45 கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைனேஜ் பைப் இருக்குது. ஸோ அதில் ஃபயர் ஃபைட்டிங் பைப்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள். ஃபயர் ஃபைட்டிங் பைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஐடி நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ 2469864. சரிங்களா? ஸோ எவ்ரி எலமெண்ட் வீட்டில் வந்து ஸோ ஐடி நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஐடி நம்பரை வச்சு நம்ம அக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு ஐடி இருக்கும். அந்த ஐடி நம்பர் வச்சு தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ டக்ட்டுக்கு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு சர்வீசஸ்க்குமே ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒவ்வொன்று இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஐடி நம்பர் எடுத்துக்கிறேன். 2469856. சரிங்களா? ஸோ அது டைப்பு ஐடி நம்பர் கீழே இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் சைட் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் அதுக்கும் ஒரு ஐடி நம்பர் இருக்குது. ஸோ ஐடி வந்து 319052. சரிங்களா? ஸ்ட்ரக்சர் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ ஃபயர் ஃபைட்டிங் பைப்பும் நமக்கு லிங்க் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 இடங்களும் இப்போது கிளாஷாக ஆகிருக்கு. இதை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ Ctrl+C. ஸோ சர்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறதுக்கு ஸோ கோ டு மேனேஜ் என்கொயரி. ஸோ செலக்ட் பை ஐடி. சரிங்களா? ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஐடி நம்பரை ஓகே ஆர் ஷோ கொடுக்கணும். ஓகே கொடுக்கலாம், இல்லை ஷோ கொடுக்கலாம். ஓகே கொடுத்த உடனே ஸோ இந்த இடம் எல்லோ கலரில் கொஞ்சம் ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடம் தான் கிளாஷ். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இது ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமோட கிளாஷ் ஆகிருக்கு. ஸோ அதை மூவ் பண்ணணுமா இல்லை குறைக்கணுமாங்கிறத பார்த்து நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டோம். அப்போது இந்த கிளாஷ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஷ் சேம் அதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஐடி காப்பி பண்ணுறோம். மேனேஜில் போகிறோம். செலக்ட் பை ஐடின்னு இருக்குது. அந்த ஐடியில் ப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே காப்பி பண்ணி நாங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம். நமக்கு சால்வ் ஆகிடும். அது எங்கே இருக்குங்கிற லொக்கேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் நான் காப்பி பண்ணி சேம் அதை கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ சேம் வெர்டிக்கல் இந்த கிளாஸ் தான் அது. ஸோ ஹரிசாண்டல் ஒரு கிளாஸ் இருந்திருக்கு. ஸோ வெர்டிக்கல் ஒரு கிளாஸ் இருந்திருக்கு. ஸோ ரெண்டையுமே பக்கத்தில் வச்சுருந்துருக்கு. ஸோ அதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிடும். இப்போ இந்த ரெண்டுமே சால்வ் ஆகிடுச்சு. சரிங்களா? நம்ம இந்த பைப்பை நான் மூவ் பண்ணுறதுனால 2 கிளாஸ் வந்து சால்வ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியை காப்பி பண்ணி வச்சு நம்ம எந்தெந்த இடத்துல கிளாஷ் இருக்குதோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த கிளாஷை சால்வ் பண்ணணும். சரிங்களா?
இந்த கிளாஸ் இருக்குது, அந்த 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 லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா நீங்கள் செக்ஷன் எடுத்து பார்த்துக்கலாம். 3D வியூவில் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம், இல்லைனா செக்ஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதில் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ஒரு கிளாஷ் இருக்குது. ஸோ பைப்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமுக்குள்ளே போயிருக்கு. இப்போ அதில் என்ன பண்ணுன்னா, ஸோ பைப்போட இன்சுலேஷன் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒர்க் செட் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்விசி பைப்பிங்கில் ஃபஸ்ட் நான் ஹெச்விசி சால்வ் பண்ணுறேன். ஹெச்விசி பைப்பிங்கில் ஒர்க் செட்டுக்குள்ளே போகிறேன். ஜஸ்ட் அந்த பைப்பை ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பைப்பை go to top view. சரிங்களா, ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் பண்ணால் மட்டும்தான் இந்த கிளாஸ் வந்து சால்வ் ஆகும். ஸோ அதனால் ஆஃப்செட் வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அதாவது பைப் ஆஃப்செட் பண்ணணும், லோவர் பண்ணணும், பிலோ தி ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டு கீழே கொண்டு வரும். சரிங்களா, உங்களுக்கு 3D வியூவில் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளோர் பிளான் போய்க்கலாம். ஸோ ஃப்ளோர் பிளானில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து இப்போது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அந்த பைப்பு. ஸோ அந்த பைப்பு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கலாம். எனக்கு லெஃப்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கிறேன். எஸ், இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செக்ஷன் எடுத்து கூட பார்த்துக்கலாம். ஸோ செக்ஷன் எடுத்துகிட்டு அதோட லெவல்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டு இங்கே சால்வ் பண்ணுறதுனால நமக்கு அங்கே கிளாஷ் வந்து சால்வ் ஆகிரும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு செக்ஷன். ஸோ லெவலோட ஆஃப்செட் பைப்போட ஆஃப்செட் வேல்யூ மட்டும் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸஸ் வர இடங்கள் மட்டும் 3Dலேயோ இல்லை 2D ஃப்ளோர் பிளான்லேயோ போயிட்டு அதை லெவல்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து திருப்பி ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள், நம்ம சால்வ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே போயிருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்குறப்ப முதல்ல வந்து 45 கிளாஸஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 கிளாஸஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போது 42 இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம 40 கிளாஸஸையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளாஸ் ஃப்ரீ ட்ராயிங்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போது கிளாஸஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா, இப்போ ஒன்லி ஸ்ட்ரக்சரலுக்கும் சர்வீசஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதே மாதிரி எல்லா சர்வீசஸ்க்குமே செக் பண்ணணும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டக்ட்டுக்கும் பைப்புக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் டக்ட்டுக்கும் ஃபயர் ஃபைட்டிங்க்கும் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காம்பினேஷனில் ஸோ கிளாஸஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் ட்ராயிங் வந்து கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இதுதான் மெத்தட். ஸோ இந்த இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.